அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ரொம்பவே சுவையான, அதே சமயத்தில் ரொம்பவே ஆரோக்கியமான சமையல் குறிப்புங்க. அதாவது நம்ம எப்போவுமே காய்கறிகள் இருந்ததுன்னா பொரியலோ அல்லது அவியலோ அல்லது கூட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம், மசாலா எல்லாம் போட்டு. பட் இந்த மாதிரி நீங்கள் இதில் உங்களுக்கு ப்ரொக்கோலி கிடைக்கலன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஸ்கின்னை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. டின்னருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நல்ல வெயிட் கம்மியாகிடுவீங்க. அப்புறம் இதில் பீன்ஸ் ஒரு 8லேருந்து 10 பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த அமௌண்ட் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெஷ் பீன்ஸாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணக்கூடாது. சைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் பூசணிக்காய் மறக்காமல் ஒரு சின்ன கீத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சக்கரை பூசணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் பம்ப்கின். அதே சமயத்தில் பீஸ் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரம் குக் ஆகி எல்லா வெஜிடபிளோடய மிக்ஸ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்து வரும். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த கேரட்டு, பீன்ஸு, பம்ப்கினை மட்டும். ஏன்னா அந்த ப்ரொக்கோலி டக்குன்னு வெந்துடும், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அந்த ப்ரொக்கோலி அதிகமாக வேக வைக்கக்கூடாது. இதில் உங்களுக்கு ப்ரொக்கோலி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொக்கோலி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கண்டிப்பாக மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு சமையல் குறிப்பு இது. கொஞ்சமாக இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பட்டர் போட்டுக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பம்ப்கின் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு ஸ்டீமில் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அப்புறமா ப்ரொக்கோலி போட்டுக்கோ. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக ஒரு 25 ml அந்த மாதிரி. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த தண்ணி கூட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி, அதாவது அந்த பட்டரில் ப்ளஸ் அந்த ஸ்டீம்லேயே வேக வைங்க. இது ஜுக்கீனி. இந்த ஜுக்கீனி உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ப்ரொக்கோலிக்கு பதிலாக காலிஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கு யூஸ் பண்ணலை. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 25 ml மட்டும் தண்ணி போதும். மூடி வச்சே குக் பண்ணுங்கள். மூடி வச்சு, அதாவது இது குக் ஆகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஜுக்கீனி ஒரு தண்ணி வெஜிடபிள் மாதிரி இருக்கும். அதாவது எப்படி நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அது மாதிரி அது தண்ணியாக தான் ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இப்போ தொப்பை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2-3 டைமு இந்த மாதிரி டின்னருக்கு சாப்பிட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சமாக திரும்ப கொஞ்சம் தேவையான அளவு பெப்பர் போட்டுட்டு சாப்பிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரேட்டு ரெசிபி இது. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுதோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். இப்போ பாருங்க, திரும்ப கொஞ்சமாக நான் பட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது ஒரே வெஜிடபிள் மாதிரி இப்படி, பட் இதோட டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நான் மிளகு பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ பிளேட்டில் சுட சுட எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த காயெல்லாம் பாருங்கள் ஒன்று போல் வெந்து வந்திருக்கும். நீங்கள் எல்லாமே ஒரே டைமில் போட்டுட்டிங்கன்னா எதுவுமே ஈவனாக வெந்திருக்காது. முன்ன பின்ன அது கொஞ்சம் கொலன்னு ஆயிரும். இது நான் சும்மா சீஸ் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்லி சீஸை மட்டும் வச்சுட்டு டோஸ்ட். இது நான் டின்னருக்கு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.